ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சமைக்கிறதுக்காக வந்து போனாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சமையலெல்லாம் வந்து பிடிச்சி போயிட்டு நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா சம்பளமாக வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியம்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இந்த வேலைக்கே வந்து போயிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்முடைய விஜய்க்காக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வராங்க. அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட முதல்ல காட்டுறாங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட தாங்க. நம்ம வெண்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லிமா டாடாவுக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணலான்றதை வந்து முடிவு பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். என்னை கூட்டிகிட்டு போகாதே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே வந்து இல்லை வெண்பா, உனக்கு வந்து ஸ்கூலு, அதனால தான் வந்து நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து காட்டுறாங்க. அது ஒரு ரிங்குங்க. அந்த ரிங்கை பார்த்திங்கன்னா பார்த்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. சூப்பராக இருக்குது மல்லியம்மா, நீங்கள் வந்து டாடாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து என்னுடைய டாடாவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி இதை வாங்கினீங்க, காசுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து கேட்டதுக்கு, அம்மாவுக்கு ஒரு வேலை ஒன்று கிடச்சிட்டா, சின்னசாக கான்ட்ராக்டு, அதை போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்தேன். அதில் தான் வந்து அவங்க நான் சமைச்ச சாப்பாடு வந்து பிடிச்சி போய் சேர்த்து அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதில் தான் வந்து என்னால் முடிஞ்சதை உன்னுடைய அப்பாவுக்காக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் கண்டிப்பாக வந்து இதை பார்த்தது டாடா வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. அதுபோக அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா விவின்னு வந்து போட்டிருக்காங்க. விவின் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் வெண்பா தாங்க. அதை பார்த்தாவே நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷப்பட போகிறாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து டாடாவுக்கு வந்து பிடிக்கும் இல்லையம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்னடா, கண்டிப்பாக உன் டாடாவுக்கு வந்து உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாமே வந்து நான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆனால் ஒரு விஷயத்தை தவிர மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப, வேறு ஒன்றும் இல்லை மல்லியம்மா, உங்களை தான், உங்களுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து என்னுடைய டாடாவுக்கு வந்து இது வரைக்குமே வந்து உங்கள் மேலே வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்முடைய மல்லியோட மனசு வந்து ரொம்பவுமே வந்து புண்பட்டுருச்சுங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இருந்தாலுமே நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெண்பா, உன் டாடா வந்து என்னை வந்து புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வந்து அவரை வந்து கட்டி போட்டு இருக்கு. அதனால தான் அப்படி வந்து என்கிட்ட வந்து கோபுறாரு, பேசுகிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ரிங்கு வாங்கியிருக்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா, இவ ஆஃப்டர் ஆல் ஒரு ரிங்கு, அது என்ன ஒரு கோல்டுலேயே வந்து அவள் சிலையே செஞ்சு வச்சாலும் என்னுடைய தம்பி அதை வந்து சீண்டக்கூட மாட்டான். என் தம்பிக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் இந்த ரிங்கால் என் தம்பி வந்து மயங்கி அவள் பக்கம் போயிடுவான்னு நினைக்காது ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்க தானே போகிறீங்க, அந்த ரிங்கால் வந்து விஜய் வந்து மயங்கி மல்லி பக்கம் போக போகிறாரா, இல்லை உங்கள் பக்கம் வர போகிறாங்களா, நீங்கள் அப்படி என்ன தான் கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்றத வேறு ஒரு எபிசோடு இப்படி தாங்க நடக்க போகுது. அதுவும் போக நம்முடைய மல்லி வந்து ஒரு சத்தியம் ஒன்று வாங்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து நம்முடைய மல்லியை வந்து திட்டமாட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து மீறாத இருப்பாருன்னு நம்புறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் ஆன்ல போட்டு வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.